ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, பிரெட் சமோசா தான் செய்ய போறோம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். இத நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு நம்ம உரிச்சு எடுத்துட்டோம். தோல் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இத நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாண்டில்ல தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இதில் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படியே நல்லா பாண்டிலே வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஓரமாக நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நான் பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம கார்னரில் ப்ரௌனிஷாக இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கார்னர் பீஸ் எல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியாக பேஸ்ட் மாதிரி நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீஸை எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இதில் ஃபில்லிங்ஸ் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதில் நல்லா இப்படி வச்சுட்டு இது நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக பாண்டிலில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிடுச்சு. இது நான் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான பிரெட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வில்லேஜ் ஃபுட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.